எதிரிகளை சம்ஹாரம் பண்ணக்கூடிய பீரியட் இது. கடன் தொல்லைகள் இல்லாம இருக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய. வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட லைஃபே வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டம். தந்தை வழி சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள். இந்த காலகட்டம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். குடும்பமே பிரிகிற அளவுக்கு ஆகிடும். அதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கிறது பெரிய பிரச்சனையாக மாறிடும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த டைமில் வந்து பிளான் பண்ணக்கூடாது. பிரிஞ்சிருக்க கணவன் மனைவிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது. இவங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும். எண்ணங்கள் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சௌகார்த்திகா சுவாமிநாதன் அவங்க தான் நினைஞ்சிருக்காங்க. போன எபிசோட்லயே மே மந்த் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசி வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்குலாம் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க இல்லையா? இந்த ஷோவில் நம்ம வந்து இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த பெயர்ச்சி வந்தாலுமே அவ்வளோ தூரம் வந்து சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சினா கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் குரு பெயர்ச்சின்னு வந்தாலே அப்பா நமக்கு ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறீங்க. ஃபர்ஸ்ட் துலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸில் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ 10வது இடத்துல அவங்க வராங்க. அதாவது தொழில், வேலை வாய்ப்பு, கெரியர் குறிக்கிற ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வர்றதுனால ஸோ இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸ், லாயர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஒரு லைம் லைட் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சூப்பர். ஒரே ஒரு விஷயம், அவங்க வந்து கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை பேசக்கூடாது. ஓகே. துலாம். துலாம். ஸோ டீச்சர்ஸு, லாயர்ஸ் இவங்களெல்லாம் இப்போது எலெக்ஷன் வருது. இப்போ பொலிட்டீஷியன்ஸ் என்ன மேம் பண்ணுவாங்க? பொலிட்டீஷியன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட வேலையே அதுதானே மேம். அவங்களோட வேலையே அதுதான். அவங்க வந்து இப்போ என்ன சொல்றது, சட்டத்துக்கு புறமான விஷயங்களை பேசுறது, இப்போ ஒரு தலைவரை இகழ்ந்து பேசுறது, அதெல்லாம் டிஃபமேஷன் சூட் போட்டுருவாங்க. அப்புறம் ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இவங்க தவிர்த்துக்காங்க. ஸோ இவங்களுக்கான பரிகாரம், இவங்களுக்கு வந்து சிவன் கோவிலில் வந்து போய் வியாழக்கிழமை வழிபடுறது ரொம்ப ஒரு விசேஷமான பரிகாரம் ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி கொண்டக்கடலை போய் சுண்டல் வந்து பிரசாதமாக அங்கே போய் கொடுக்கறது இதோட நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் துலாம் ராசிக்கு. அதே மாதிரி துலாபாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த துலாபாரத்தில் வெல்லமோ, தாமரையோ, துளசியோ இவங்களுக்கு இடைக்கு எடை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். எங்கேயாவது அன்னதானம் நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து போய் அரிசி வாங்கி கொடுக்கறது, பருப்பு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே வந்து பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸோ இவங்களுக்கு வந்து மந்திரங்கள், துலாம் ராசிக்கு வந்து சனி பகவானை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மந்திரங்கள் வந்து சொல்கிறது ரொம்பவே விசேஷமானது. இவங்களுமே வந்து ஹனுமன் சாலிசா வந்து சொல்லலாம். அதே மாதிரி வில்வாஷ்டகம் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க கேட்கலாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய மந்திரம். அது வந்து அவங்க வந்து வில்வாஷ்டகம் வந்து கேட்குறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். பிரதோஷ காலங்களில் நந்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம், சிறப்பாக இருக்கும். ஃபைன். இப்போ இவங்களுக்கு பர்சன்டேஜ் 78. ஓ ஃபைன் மேம். நெக்ஸ்ட் அடுத்ததா விருச்சிகம். விருச்சிகம் வந்து 9வது இடத்துல குரு பகவான் வராங்க, விச் இஸ் வெரி லக்கி ஆக்சுவலி. பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரும்போது அவங்களோட லைஃபே வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ அப்போ வந்து அவங்க தந்தை வழி சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள். இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்தது, டிஸ்பியூட்ஸ் இருந்தது,
ஆன்சிஸ்டர்ஸ் வழியிலேருந்து வரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அது எல்லாமே திருப்பி கிடச்சிடும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து வீட்டில் ஒய்ஃபு பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க பிரச்சனை எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. குழந்தைகளால் வந்து பெருமை சேரும் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு. ஸோ அவங்க ஒரு ஏதாவது ஒரு இப்போது நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க நல்ல ஒரு ரேங்கிங் வந்து சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. சூப்பர் மேம். ஸோ இவங்க என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் மந்திரங்கள்? இவங்க வந்து முக்கியமாக வந்து விடிய காலையில் எந்திரிக்கணும். ஏன்னா இவங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயத்தையே வந்து பொதுவாக பார்க்க மாட்டாங்க. ரொம்ப லேட்டாக எந்திரிப்பாங்க. ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கிறது, 11 மணிக்கு எந்திரிக்கிறது அதெல்லாம் இல்லை. சன்ரைஸ் ஆகும்போது கரெக்டாக அவங்க எந்திரிக்கணும். அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு, அங்கே போய் மெடிடேஷன் பண்ணுறது அவங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் வழிபாடு, எந்த முருகன் கோவிலுக்கானா போகலாம். செவ்வரளி மாலை வாங்கி போடுறது இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் அவங்க என்ன பண்ணோன்னா டீஹைட்ரேஷன் இல்லாமல் இருக்கணும். நிறைய இப்போது தப்பான ஹேபிட்ஸ்லாம் இருந்தால், இப்போ குடிப்பழக்கம் இருந்தால் அதெல்லாம் விட்டுறணும் இந்த காலகட்டத்தில். ஸோ அவங்களே ஹீல் பண்ணிக்கிற ஒரு பீரியடாக இது இருக்கும். ஓகே. நிறைய லக்கியான விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து கடைப்பிடிச்சாங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மந்திரங்கள் விருச்சிக ராசிக்கு வந்து சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி இதெல்லாமே வந்து பாராயணம், சுப்பிரமணிய புஜங்கம் இதெல்லாமே பாராயணம் பண்ண அவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக டிசீஸ் இருந்திருக்கும் இல்லையா. இப்போ ஒரு டயபெட்டிக்னா வந்து 20 இயர்ஸாக நான் மெடிசன் போட்டுட்ருக்கேன், அதே மெடிசன் தான் போடுறேன், இன்சுலினை கூட கூட்டிட்டாங்க, இந்த மாதிரி சொல்கிற காலகட்டம் போய் அவங்களுக்கு அந்த மெடிசின்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கான காலகட்டமாக இது இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணுறது, கந்தர் அனுபூதி சொல்கிறது, சுப்பிரமணிய புஜங்கம் சொல்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப விசேஷம். லெமன் ஜூஸ் கொடுக்கலாம் யாருக்காவது. இந்த உஷ்ணத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, ரோட்டில் லேபர்ஸ் இருப்பாங்க, நிறைய வயதானவர்கள் இருப்பாங்க. பொதுவாக வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வெளியில் நிறைய பேர் பேஷண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நிறைய ஃபினான்ஷியலாக அவங்க தேல் நாட் பி வெல் ஆஃப். அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண அவங்களுக்கான எய்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கம்மியாயிடும், சரியா போயிடும். ஃபைன் மேம். இப்போது இவங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் மார்க்ஸ் கொடுப்பீங்க? 85. ஓகே, சூப்பர். இப்போ விருச்சிகமும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அவங்களுக்கும் ரொம்ப டவுவாக இருக்கு. நெக்ஸ்ட் தனுசு ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்துல வராங்க, அஷ்டமத்து ஸ்தானத்தில். ஸோ இந்த காலகட்டம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட ராசி அதிபதியே வந்து குரு பகவான் தான். ஸோ 8th பொசிஷனில் வரும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படின்றப்போ அவங்க குடும்பத்துலையாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் விஷயத்தில் இருக்கட்டும், இல்லை அண்ணன் தம்பி தங்கை மிக நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஈகோயிஸ்டிக்காக இல்லாமல் தேவையற்ற வாதங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி இப்போ ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்லாம் ஏதாவது நடக்குது அப்படின்னா வந்து அதை பற்றி இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்க வந்து பிரிஞ்சு போகிற குடும்பமே பிரிகிற அளவுக்கு ஆகிடும். அதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கிறது பெரிய பிரச்சனையாக மாறி அப்புறம் ஓ மூஞ்சில் நான் முடிக்க மாட்டேன், ஏன் மூஞ்சில் நீ, அந்த மாதிரி ஆகக்கூடிய காலகட்டம். ஸோ அதே மாதிரி குழந்தைங்கள் விஷயத்துலையும் ரொம்ப பூத கண்ணாடி போட்டு பார்க்காம கொஞ்சம் அவங்கள வந்து அவங்க இஷ்டத்துக்கு விடுறது, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு பண்ணுறது, செடுன்னு பேசாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி பண்ணணும். அதே மாதிரி லாங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த டைமில் வந்து பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கரெக்டாக வராது, இல்லை தப்பான இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், ஸ்கேமாக இருக்கும், அது பொய்யா ஏமாதி இருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அந்த லேண்டுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாட்டிப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒழுங்காக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வாசிக்காமல் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ரிட்டர்ன்ஸே வராது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க
ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். படிக்கிற குழந்தைங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி, ஏன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த பீரியடில் வரும். ஸோ அந்த வர்றப்போ இவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சக்சீட் ஆகிடுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தேவைப்படும். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மந்திரங்கள், பரிகாரங்கள்? அவங்க ஆலங்குடிக்கு போகிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டத்தில். ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் அவங்க வந்து மௌன விரதம் இருக்கணும். தினமும் ஒரு 10 நிமிஷம் மௌன விரதம் இருந்தால் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும், சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி வாய் பேச முடியாதவர்களுக்கு உதவுறது. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கலாம். பொதுவாக போய் கேட்டுட்டு வாங்கி கொடுக்கறது. இந்த காது கேட்காதவங்க, வாயை பேச முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு விசேஷ பலன்களை கொடுக்கும். இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்து. ஆமாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது தேவையான ஹெல்ப் பண்ணுறது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, டெஃப் அண்ட் டம்க்கு பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஹெல்த்தில் வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் வந்து ஹை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹார்ட் டிசீசஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான கரெக்டான மெடிகேஷன்ஸ் சாப்பிட்றது இதெல்லாமே அவங்க வந்து பண்ணணும். ஓகே, சூப்பர். ஸோ ராசினியர்கள் ஃபைன். இப்போ இவங்களுக்கு வந்து மந்திரங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அங்கே போயிட்டு வந்து சுப்பிரமணிய புஜங்கம் வந்து அவங்க பாராயணம் பண்ணலாம். கந்தகுரு கவசம் சொல்லலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஜென்ரலாக ஒரு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ குழந்தைங்க வந்து சொல்லலாம். ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போடுறது. ஓகே, கண்டிப்பாக இந்த தனுசு ராசியில் உள்ள குழந்தைங்களும் இல்லை குழந்தைங்களோட பெற்றோர்களும் வந்து ஹயக்ரீவருக்கு போய் ஒரு ஏலக்காய் மாலை போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எக்ஸாம் ரிசல்ட்ஸில் கொடுக்கும். எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், இப்போ நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, காலேஜ், பிஜி, யூஜி யாராக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் குரு வீக்காக இருக்கிறதுனால அவங்களோட ரிசல்ட்ஸில் அது வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். எல்லோ கலரில் ஒரு த்ரெட்டோ இல்லை ஒரு கர்ச்சிஃபோ நம்ம கேரி பண்ணிட்டு போகிறது வெளியில் போகும்போது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி 8 நவகிரகங்களுக்கும் உள்ள மந்திரங்கள் பாராயணம் பண்ணுறது இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட். ஸோ இப்போது இவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? 80%. சூப்பர். அடுத்ததான் மகரம்க்கு வந்து 7ஆம் இடத்துல வராங்க குரு பகவான். ஸோ கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது மேரேஜ், ரிலேஷன்ஷிப், ஸ்பவுஸ் இதெல்லாமே வந்து இந்த 7th. இது வரைக்கும் கண்டிப்பாக மகரத்துக்குமே ஒரு டஃபஸ்ட் ஃபேஸில் தான் இருந்திருப்பாங்க. இந்த சனியோட இதனால இப்போ பாதத்துக்கு வந்திருக்காங்க. சனி லாஸ்ட் ஃபேஸில் இருக்காங்க, 7.5 சனியில். இந்த காலகட்டம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் மகரத்துக்கு. இப்போ பிரிஞ்சிருக்க கணவன் மனைவிகள் வந்து கணவன் மனைவி அவங்க எல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது. பிரிஞ்ச ரிலேஷன்ஷிப் இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. ரொம்ப வருஷமாக பார்த்துக்காம பிரிஞ்சு கூட இருந்திருப்பாங்க. 3 வருஷம் 4 வருஷம் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போது சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி இது வரைக்கும் மேரேஜ் அலையன்ஸ் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வரன் கிடச்சி கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டம் தான் இது மகரத்துக்கு. பொதுவாக மகரம் வந்து ஜென்ரலாகவே ஒரு ரிஜிடாக இருப்பாங்க, அதாவது ஒரு ஸ்டிஃபாக இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க மாற்றிக்கணும். ஒரு நிறைய சிரிக்கணும், கொஞ்சம் அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பேசணும், அடுத்தவங்களை லிசன் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அவங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் வந்து இல்லை பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மகரம் பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நேரம் இது. கோல்டன் டச் தான் உங்களுக்கு எல்லாமே. ஓகே, மகரம் பொறுத்த வரைக்கும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு சயன பெருமாள் போய் வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி திருவாண்ட்ரம்ல உள்ள பத்மநாப சுவாமி கோவில் இதில் வந்து போய் திருவோணம் அன்னைக்கு அவங்க ஸ்பெஷலாக வந்து பூஜைகள்லாம் பண்ணுவாங்க, யானையை வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து மகரம் வந்து பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். டெய்லியும் காலையில் சுப்பிரபாதம் கேட்குறதே அவங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஓகே, டெய்லியும் காலையில் எந்திரிச்சா சுப்பிரபாதம் கேட்டுகிட்டே எந்திரிக்கணும். அவ்வளோ விசேஷமானது.
கல்கண்டை போட்டு விளக்கேற்றலாம் அவங்க. இழுப்ப எண்ணெய் போட்டு விளக்கேற்றுறது வீட்டில், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். சனி பகவான் உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஃபேவரபிளான ஒரு காட் தான். அதனால அதை பற்றி நம்ம பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டாம். ஆனால் அதே மாதிரி புற்றுள்ள ஒரு கோவில்களுக்கு வந்து போய் அங்கேயே வந்து போய் பொங்கல் வச்சு கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆதிசேஷன் இருக்கிற கோவில்கள் பொதுவாக வந்து சைனக்கோழி பெருமாள் கோவிலில் தான் ஆதிசேஷன் இருக்கும். ஸ்ரீரங்கம் இங்கே போகிறது. அதே மாதிரி நாகர்கோவிலில் போய் அந்த நாகங்களுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாலாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து சார்ட் அவுட் ஆகிடும். தடைகள் இது வரைக்கும் இருந்த எல்லா விஷயங்களும் சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பர்சன்டேஜ்? 90. சூப்பர். அடுத்ததாக வந்து கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் வராங்க, 6th பிளேஸில். எதிரிகளை சம்ஹாரம் பண்ணக்கூடிய பீரியட் இது. ஸோ எதிரிகள் இருந்தாங்கன்னா இப்போ எதிரிகளே இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா இன்னும் புதுசாகவும் இந்த காலகட்டத்தில் உருவாக மாட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் இருந்தாலே மனுஷன் நிம்மதியாக இருந்துருவாங்க. ஸோ இவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு வர்ற அளவுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் அவங்கள மதிக்காமல் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருந்தாலும் அதை ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதை பற்றி அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்த முடியாத ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களால வந்து அவங்களுடைய அட்வைஸை கேட்டு வருவாங்க. ஸோ இப்போ ஒரு லெக்சரர், ப்ரொஃபஸர்ஸ், லாயர்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு பொன்னான காலகட்டம். அதே மாதிரி கன்சல்டேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே, இப்போ டாக்டர்ஸும் கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர்ஸாக இருக்காங்க, ஒரு லைம்லைட் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 7.5 சனியெல்லாம் தாண்டி இது ஃபைன். இப்போ இவங்களுக்கு பரிகாரங்கள், இவங்களுக்கு வந்து தன்வந்திரி மந்திரம் சொல்றது ஒரு ரொம்ப நல்ல பரிகாரம் இருக்கும். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அனிமல்ஸ்க்கு, இப்போ ஸ்ட்ரீட்டில் உள்ள டாக்ஸ்க்கு, தெருநாய்களுக்கோ இல்லை குருவிகள், எந்த ஜீவராசிகளாக இருந்தாலுமே, நம்ம மட்டும் வாழ்றது இல்லை இல்லையா? ஸோ எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து நம்ம உணவு கொடுக்குறதோ, இப்போ ஒரு அடிப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நாய்க்குட்டிக்கார அடிபட்டிருக்கு அப்படின்னா அது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. அதே மாதிரி இப்போது மனிதர்களுக்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண தெரியாமல் இருக்கும், இல்லை இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு காசு கட்ட முடியாமல் இருக்குது, இல்லை மெடிசன் இல்லாமல் இருக்குது, வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். இந்த காலத்தில் இவங்களுக்கான ஒரு பர்சன்டேஜ் இவங்களுக்கு வந்து 85. கடைசியாக மீனம்க்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது இந்த குரு பயிற்சி. ஏன்னா 5th பிளேஸில் வந்து வராங்க குரு. ஸோ அப்படின்றப்போ இவங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும், எண்ணங்கள் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில். ஸோ மீனத்துக்கும் குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், கிரகம் இல்லையா? ஸோ அதனால இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு மாசுவான ஒரு காலகட்டமாக இருக்கும். மாஸ் கொடுக்குற காலகட்டம். ஸோ ரொம்ப ஃபேமஸாக ஆகிற புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வாட் நாட் எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு ரிவார்டிங்கான பீரியடாக இருக்கும் அவங்களுக்கு. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், அதாவது ஆண் வாரிசுகள் பிறக்கும். இப்போது பையன் வேணும்னு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாங்கன்னா, ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கான பரிகாரங்கள், மந்திரங்கள், இவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கனால பெருசாக அவங்க மெனக்கெட்டுக்க வேண்டாம். பட் குங்குமப்பூவில் திலகம் எடுக்கிறது, பாலில் லைட்டாக கரைச்சிட்டு அது திலகமாக வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியான குழந்தைங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, அவங்களுக்கு வந்து இப்போது இந்த ஆட்டிஸ்டிக் சைல்டாக இருப்பாங்க,
இப்போது எல்லாருக்குமே வசதி இருக்காது ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்து விடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து போய் என்ன வேணும்னு கேட்டு பண்ணுறதோ, அவங்களை கவனிச்சுக்கிறவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது, இதெல்லாம் ரெகுலராக அவங்க பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இந்த 7.5 சனியோட தாக்கமும் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து மிச்ச விஷயங்கள் அவங்க பண்ணணும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இப்போ வீட்டில் உள்ள குழந்தைங்க நல்லா படிக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது எல்லாமே சரியாகி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது. ஆமாம். ஃபைன். அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு, யாராவது ஒரு மானசீக குருவாக ஒருத்தவங்களை நினச்சிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். கணக்கம்பட்டி ஐயா அவரை வந்து அங்கே போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றது, அந்த இடத்துல பழனி பக்கத்தில் இருக்கு. ஸோ அங்கே போகிறது இதெல்லாமே. அப்புறம் சென்னையிலே வள்ளலார் இருக்காங்க, ஸோ அவங்களோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 7.5 சனியோட தாக்கத்தை இவங்களுக்கு கம்மி பண்ணும். அதே மாதிரி ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். இவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, இப்போது ஒரு பிரெயின் ஃபாக்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கான கிளாரிட்டியை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வழிபாடுகள், குருமந்திரங்கள் பிரயோகிக்கிறது, இதெல்லாமே வந்து. ஸோ ஓவராலாக இந்த மீனத்துக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? 85. சூப்பர் மேம். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு எளிய முறை பரிகாரங்களும் மந்திரங்களும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.